ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் தெய்வத்துக்காக பார்த்து பயந்து பயந்து நம்ம செய்கிறோம் இல்லையா? யாராக இருந்தாலும் சரிங்க, உண்மையாலுமே அப்படி தான் செய்வாங்க. யாரும் சாமி பொறுத்த வரைக்கும் யாருமே ஏமாற்ற மாட்டாங்க இல்லையா? நேற்று காலையில் நாங்கள் 2 மணிக்கு எந்திரிச்சோங்க. 2 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா, சுண்டல், பொங்கல், சப்பாத்தி, தக்காளி தொக்கு, புளி சாதத்துக்கான புளியோதரை பொடி, அ சாப்பாடு இதெல்லாம் வடித்து ரெடி பண்ணி ஐயப்பன்மார்களுக்கெல்லாம் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு, எல்லா வீட்லேயுமே எல்லா பொருளுங்களுமே எல்லாம் வாங்கிட்டு தான் எடுத்துகிட்டு தான் வந்தாங்க. நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்சது நம்மளும் செஞ்சோம். நம்மள பார்க்குற தெய்வத்திட்ட நம்மள ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. என்னென்னா கருப்பண்ணசாமிகிட்ட நாம் அந்த தெய்வத்துக்கு என்ன வேணுமோ, நம்மளுடைய பணிவிடை என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம எந்திரிச்சு காலையிலே குளித்து அவருக்கெல்லாம் விளக்கெல்லாம் போட்டு அவரை ரெடி பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் வாங்கி ரெடியாக இருக்கோம் வீட்டில். சாமிகளும் ஃபோன் பண்ணாங்க. கரெக்டாக நாமளும் இங்கே எல்லாம் பூசையெல்லாம் போட்டோம். அவங்களும் வந்து அங்கேருந்து கால் பண்ணி நெய் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஐயப்பன்மார்களுக்கும் மனசார அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறோம். எங்களுக்காக அவங்க வேண்டிட்டு வரணும் நல்ல முறையாக. ஏன்னா நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க கோயிலில். ரொம்ப கூட்டம். ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, கூட்டமாகவும் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம், ஈவினிங் முடிஞ்சால் ஒரு வீடியோ கருத்தோடு போடுறேன். பாய்.